channel. This video is sponsored by Buymoto mobile app. இது வந்து ஒரு grocery e-shopping mobile application. Google Play Storeல available இருக்கு. Link descriptionல இருக்க, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு grocery related ஆன்லைன் ஷாப்பிங் வித் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இதில் grocery ப்ராடக்ட்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. குவாலிட்டி அண்ட் பேக்கேஜிங் கூட இருக்கு. ஸோ நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இருக்கக்கூடிய டாக்ஸ் அண்ட் பி டாக் பார்த்தோம். இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். காப்பி பாத் கொடுத்து க்ரோம் ப்ரௌசர்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஹலோ அண்ட் ஐ எம் லேர்னிங் பி டாக் இது ஃபுல்லாக H1 to H6 டேக்ஸ். இது எல்லாமே போர்டில் இருக்கு. இது வந்து நார்மல் டெக்ஸ்ட்ல இருக்கு. இதுதான் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ நம்ம இதே மாதிரி பேசிக் டேக்ஸ் பார்க்க போறோம். ஸோ sample.html அப்படின்ட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் செமிகோலன் கொடுத்து என்டர் செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் டைட்டில் HTML பேசிக் டேக்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பி டேக் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிரேக்னா ஸ்லாஷ் கொடுக்கலாம், ஸ்லாஷ் கொடுக்கும் பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஸ்லாஷ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஆர் டேக். பிரேக் டேக் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு, ஹெச்ஆர் டேக் வந்து ஒரு லைன் பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம இதை காப்பி பாத் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ என்னோடது sample.html அந்த ஃபைல்ல வெப் டெவலப்மெண்ட் இருக்கு. இதோட டைட்டில் HTML பேசிக் டாக்ஸ் இருக்கு. பாத்தீங்களா, நான் இங்க டைட்டில் கொடுத்தேன்ல, அந்த பேசிக் டாக்ஸஸ் தான் இங்க இருக்கு. அண்ட் இது வெப் டெவலப்மெண்ட் பி டாக். நெக்ஸ்ட் ஒரு பிரேக் லைன், இது வந்து எம்டி ஸ்பேஸ் பிரேக் லைன் வந்து நெக்ஸ்ட் ஹாரிசான்டல் ஒரு லைன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன டேக் பார்க்கலாம் அப்படின்னா போல்டு. பி டேக்னா போல்ட் டேக். இப்போ நான் HTML கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன், யூ டேக். நெக்ஸ்ட் EM டேக். ஐ டேகும் EM டேகும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து ஆட்டோ சேவ்ல வச்சிருக்கனால பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். HTML போல்டா இருக்கு. CSS வந்து அண்டர்லைன் டேக்னால கீழே அண்டர்லைன். இது ரெண்டோட ஃபாண்ட் ஸ்டைல் பாத்தீங்களா, இட்டாலிக்ல இருக்கு. நம்ம இதை நெக்ஸ்ட் லைன்ல கொண்டு வரணும்னா என்ன பண்ணும், பிரேக் டேக் கொடுத்தா போதும். இதுல நான் வந்து பேக் ஸ்லாஷ் கொடுக்கல, ஆனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரன் ஆகும். HTML எப்பயுமே நம்மளுக்கு வந்து எரர் ஷோ பண்ணாது. ஸோ இது நம்மளுக்கு எரர் ஃப்ரீ லாங்குவேஜ் தான். ஸ்ட்ராங் நெக்ஸ்ட் டேக் வந்து ஸ்ட்ராங் யூஸ் பண்ணலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு, போல்டா இருக்கு. மற்றதெல்லாம் டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல. இதெல்லாமே ஒரு பேசிக் டேக்ஸ். இப்போ நான் வந்து ஏ டேக் சொன்னல, லிங்க். ஹெச்ரெஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்றது. இதை டச் பண்ணா அந்த பேஜஸ்க்கு போகும். இதுக்குள்ள கிளிக் ஹியர் கொடுக்கலாம். கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை டச் பண்ணா, அந்த லிங்கை டச் பண்ணா எனக்கு இந்த பாத்துக்கு போகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்களா, நான் வந்து லிங்க் ஏ டேக் யூஸ் பண்ணாலும் இது ப்ளூ கலர்ல இருக்கு. இது நான் கிளிக் பண்ணா எனக்கு இந்த பேஜுக்கு மை ஃபர்ஸ்ட் HTML பேஜ், அதாவது நான் இண்டெக்ஸ் பேஜை லிங்க் பண்ணியிருக்கேன். இண்டெக்ஸ் பேஜ் வந்து இதை நான் லிங்க் பண்ணனால இதை கிளிக் பண்ணா எனக்கு டைரக்டா இங்க போயிருது. நான் வந்து இதுலனாலும் வேற எந்த இது வேணா பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் google.com கொடுக்குறேன்னா
இதை கிளிக் பண்ணா எனக்கு கூகுள் பேஜுக்கு போகும். ஏன் இப்போ வந்து யுவர் ஃபைல் குட் நாட் ஆக்சஸ்னு வருது அப்படின்னா, இப்போ நம்ம google.com அப்படிங்கிறது ஒரு ஹெச்டிடிபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு யூஆர்எல் இருக்கக்கூடிய வெப்பேஜ். அப்போ நம்ம வந்து இது வந்து ஹெச்டிடிபி அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணா கூகுளோட ஸ்டார்டிங் பேஜஸ்க்கு டேஷ்போர்டுக்கு போடணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஏ டேக்கை வந்து டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் இமேஜ் டேக். இமேஜ் டேக் அப்படிங்கும்போது இமேஜ் எஸ்ஆர்சி டபுள் கோட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டபுள் கோட்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ இதுக்குள்ளேயே நம்ம இது பண்ணி இப்போ நான் இங்கே ஒரு இமேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுறது. இப்போ நான் க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு லேப்டாப் இமேஜ் சூஸ் பண்ணுறேன். இந்த இமேஜை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். எதில் அப்படின்னா என்னோட ஃபைல் எங்கே இருக்கோ அதுக்குள்ள பிக்சர்ஸ்குள்ளே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்னோட டவுன்லோட் இமேஜ் சேவ் ஆயிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிற இமேஜை நான் போட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ்ல லேப்டாப் இமேஜ் இங்கே இருக்கு பார்த்தீங்களா. இந்த சாம்பிளில் நான் இப்படி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் போய் ரன் பண்ணி பார்க்குறேன். இங்கே இமேஜஸ் இருக்குது. இப்போ நான் வந்து அந்த லிங்க்ல எஸ்ஆர்சியில் நான் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அந்த மாதிரி அந்த லிங்க் அவைலபிளாக இல்லை அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் கிடைக்கும் வித் இந்த பிக்கோட இமேஜஸ்ல கிடைக்கும். இதுதான் இமேஜ் டேக்கோட யூஸ். இதை நீங்கள் வந்து லிங்காகவும் மாற்றிக்கலாம். ஏ டேக் யூஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணால் எனக்கு லிங்காகவும் வர மாதிரி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று ஃபாண்ட். ஃபாண்ட் அப்படிங்கிறதுல ஒரு சைஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம் 3 அந்த மாதிரி. இது வந்து மீடியம் அப்படின்னு நான் பண்ணிக்கிறேன். ஆனால் இது வந்து HTML இப்போ யூஸில் இல்லை, அதனால தான் அது ரெட் டேக்ல காமிக்குது. இப்போ மீடியம் அப்படின்னா அந்த சைஸில் காமிக்கும். இப்போவே நான் 9 கொடுத்துட்டேன்னா இந்த இதோட சைஸ் வந்து பெருசாகுதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட அதோட சைஸ் கொடுத்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி கலர் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ரெட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும். இந்த கலர் ஆட்ரிபியூட் நம்ம ஃபாண்ட்ல யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம மோஸ்ட்லி ஃபாண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண மாட்டோம். இது எல்லாமே நம்ம சென்டர் அப்படிங்கிற ஒரு டேக்ல அலைன் பண்ணலாம். எதுல இருந்து எனக்கு வேணும் அப்படின்னா பி டேக்ல இருந்து எனக்கு சென்டர்ல அலைன் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டா ஃபுல்லாமே நம்மளுக்கு சென்டர்ல அலைன் ஆயிடும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் அந்த இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபூட்டர் வைக்கலாம். ஃபூட்டர் அப்படிங்கிறதுல நம்ம அங்கே பார்த்தோம்னா காப்பி அப்படின்னா சிம்பிள் கொடுத்து காப்பி யூஸ் பண்ணுறது. இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த காப்பி அப்படிங்கிறது மாதிரி வந்துடும் ஃபூட்டரில். இங்கே இருக்கு பாருங்க சி, இந்த சி அப்படிங்கிற சிம்பிள் வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த டேக் யூஸ் பண்ணலாம். காப்பி ரைட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது பக்கத்தில் வந்துடும் காப்பி ரைட்ஸ். இதுக்கு தான் இந்த சி சிம்பிள் அந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. இது ஃபூட்டர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டு இதுவும் சென்டர்ல வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இந்த வெப் பேஜஸ்ல இந்த மாதிரி வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஹோல் HTML யூஸ் பண்ணி ஒரு வெப் பேஜஸை கிரியேட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பேசிக்கான டேக்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ள நம்ம வந்து யூஎல்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்றோம். அதுக்குள்ள எல்ஐல HTML CSS JavaScript React அப்படின்னு இருக்குன்னா இந்த மாதிரி
நம்மளுக்கு வரும். இப்போ எனக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்ல வேணும் அப்படின்னா இங்க போயிட்டு டைப் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர். சர்க்கிளா இருந்தது இப்போ ஸ்கொயரா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா டைப் டிஃபைன் பண்ணல, ஸோ அதோட டிஃபால்ட் டைப்ல இருந்துச்சு. டிஃபால்ட் டைப்ல இருந்துச்சு. இப்போ நான் ஸ்கொயர் டைப்னு கொடுத்தனே அது வந்து ஸ்கொயர் ஷேப்ல வந்துருச்சு. இது டிஃபரன்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்டர்ட் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப்ல வரும். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா. நெக்ஸ்ட் ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்னா 1 2 3 ஏபிசி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டரா ரோமன் லெட்டர்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 1 2 3 டிஃபால்ட்டா 1 2 3ல நம்மளுக்கு வந்திருக்கு. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? இதுல வந்து நம்மளுக்கு நம்பர்ஸோ இல்ல ஆர்டர்ஸோ தெரியாது. ஆனா யூஎல் ஆர்டர் லிஸ்ட்ல நம்மளுக்கு வந்து தெரியும். இதுக்கு நம்ம டைப் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து நம்பர்ஸ்ல வேண்டாம் அப்படின்னா இங்க காட்டுது பாருங்க. 1 2 3ல வேணுமா, ஏபிசி வேணுமா, ஸ்மால் ஏபிசி வேணுமா, ரோமன் லெட்டர்ல வேணுமா, இந்த மாதிரி வேணுமா, எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே லிஸ்டோட பேசிக்கானது. இன்னொரு லிஸ்ட் இருந்துச்சு, டிஎல் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி டிடில டிடி அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்குள்ள இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் டிஎலோட டேக்ஸ். இந்த லிஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து லிஸ்ட் ஃபுல்லாமே கிரியேட் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட் டேக்குள்ள இந்த மாதிரி அன்ஆர்டர்ட், ஆர்டர்ட், நெக்ஸ்ட் டிஎல், இந்த மாதிரி 3 டைப்ஸஸுமே லிஸ்ட்ல நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாடி டேக்குள்ள இந்த சிம்பிளான டேக்ஸஸ்லாம் இருக்கு. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா, அன்ஆர்டர்ட் ஆர்டர் லிஸ்ட்னா இப்போ ஏதோ எனக்கு வந்து அந்த டாபிக்ல நான் வந்து சப் டாபிக்ஸை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா வெப் பேஜஸ்ல பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டேபிள்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.